ஹாய் ரோன், வெல்கம் பேக் டு டிசைன் வித் ராம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ எடுக்கிற பிளான் இல்லை. ஆக்சுவலாக என்ன மாதிரினா, இந்த மாதிரி சிட்டிங் பொசிஷன் லுக் வந்து உங்கள்கிட்ட பேசுகிற பிளான் இல்லை. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஒரு 2 வெப்சைட் ப்ளஸ் ஒரு டூல், 2 டூல் ஒரு வெப்சைட் ஆக்சுவலி. ஸோ ஏஐ பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் ஒரு டூல் என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஒரு 1 மந்த் பேக்கு ஒரு இமெயில் வந்துடுச்சு. இது அந்த கிளிப்லேயும் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ அதில் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது, மோட்டிஃப் இந்த டூல் பேர். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி மெயில் வந்துச்சு. ரேண்டமாக வர மெயில் தான். ஸோ நான் பெருசாக கண்டுக்கல. பட் இன்றைக்கி என்னென்னா, ஓகே நான் வீடியோ எடுக்கிறேன்னு ஆயிடுச்சு. ஸோ இதையும் பற்றி பேசலாம். ஸோ 10ஓட 11 தான் இருந்துச்சுன்னு வைங்களேன். ஆக்சுவலாக 2ஓட 1, மொத்தம் 3. பட் நம்ம சொல்லுவோம்ல, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல நான். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலமாக தான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் ஆரம்பித்தேன். ஸோ கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் 2 டாபிக் மட்டும்தான் கவர் பண்ணியிருப்பேன். அதுவும் நீங்கள் பார்க்குற வீடியோவில் மோட்டிஃப் டூல் பற்றி மட்டும்தான் இருக்க போகுது. மற்றது 2 செப்பரேட்டாக போட்டேன். அது அவ்வளோக்கா எனக்கு உங்களுக்கே தெரியும், நான் ரெகுலராக வீடியோஸ் போட மாட்டேன். கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு கிடையாது எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். இதை பற்றி நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்தேன். இப்போ நான் கொஞ்சம் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை ஷேர் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி தான் யூடியூப்பை யூஸ் பண்ணுறேன். சூன் மேபி மாறும். பட் இப்போதைக்கு மோட்டிஃபை நான் பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம 2 டூல், 2 ஆப்ஷன். ஆக்சுவலாக ஏஐ பற்றி மட்டும் தான் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டிசைன் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் ஏஐ ஜென்ரேட்டட் டிசைன் சிஸ்டம் ஆர் ஏஐ டிசைன் சிஸ்டம் கிரியேட்டர்னு வச்சுருக்காங்க அதில். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். 2வது டூப்ளிகேஷன்ஸ். ஐ எம் இம்ப்ரெஸ்ட் வித் போத் ஆஃப் தெம். ஐ எம் ஸோ மச் ஹாப்பி. ஸோ அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்துட்டு வாங்க. ஸோ இதை லைட்டாக ஆட் பண்ணணும்னு நினச்சேன். மோட்டிஃப் ஆக்சுவலாக எனக்கு மெயில் வந்துச்சு மோட்டிஃப்லேருந்து. இந்த மாதிரி புனிச்சாவில் ஆல்ரெடி ட்ரை பண்ணி போட்டிருக்காரு, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்க்கல. இப்போது சரி உங்கள் முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இதில் சில விஷயம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். சரி உங்கள் முன்னாடி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதை நான் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஒரு 3 விஷயம் மட்டும் ஏதாச்சும் எனக்கு பிடிச்சது இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன் க்யூரியாசிட்டியில். ஸோ அவ்வளோதான். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கொஞ்சம் ஃப்ரேமர் பேஸ்டு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஃபிக்மா பேஸ்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபிக்மா வேலையே நிறைய லேயர்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட ஃபிக்மாவுக்கு சிமிலரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இங்கே சேம் ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3 ஃபைல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் இதில் எதுவுமே க்ரியேட் பண்ணல. பட் சில விஷயம் இருக்குது. என்னென்னா, இதில் ஏஐ இருக்குது. அது என்னென்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அண்டு டிசைன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, ஏஐ டிசைன் சிஸ்டம்னு சொல்லிவிட்டு. அதுவும் என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, டிசைன் சிஸ்டம் க்ரியேட்டர். ஏன்னா ஆக்சுவலாக ஃபிக்மா பெட்டர். ஏன்னா நம்ம அதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால. ரீசெண்டாக அப்டேட் பண்ண ஃபிக்மா யூஐ எத்தனை பேருக்கு பிடிச்சின்னு சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. மேபி நிறையா ஃபியூச்சர்ஸை ஒரு லேயருக்குள்ளே கொண்டுட்டு போனது எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல நியூ யூஐயில். ஸோ பார்க்கலாம். இது என்னென்னா, டிசைன் சிஸ்டமாக அதுவே க்ரியேட் பண்ணி தருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இதோட கான்செப்ட் என்னன்னா, ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்க ஒரு 2-3 ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணால் டிசைன் சிஸ்டம் க்ரியேட் பண்ணி தருமான்னு எனக்கு தெரியல. அதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். கொஞ்சம் டைம் ஆகும், பார்ப்பேன் என்னென்னு. ஆல்ரெடி 3 நிமிஷம் ஆச்சு. இன்னும் ரெகக்னைசேஷனில் தான் இருக்குது. பார்க்கலாம். I think created 6,300 layers. Okay. Oh, okay. நைஸ். எதுக்கு நான் சொன்னேன்னா, கலர்ஸ், டைப்போகிராஃபி இந்த மாதிரி பிரிச்சிருக்கிறதே ஒரு ஃபஸ்ட் திங். அண்டு நம்ம இதில் எதுவுமே பண்ணல. ஸோ மேஜராக வந்து மோஸ்ட்லி அங்கே இருக்கிற ஆல்ரெடி இருக்கிறதே தான் கொடுத்தேன் நான். ஆக்சுவலாக என்ன ஃபைல் செலக்ட் பண்ணேன்னு மிஸ் பண்ணிட்டேன். பட் ஓகே, பார்க்கலாம். ஸோ ரெகக்னைசேஷன் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஏஐ டிசைன் சிஸ்டம், டைப்போகிராஃபி, ஐ திங்க் இமேஜாக மட்டும் சும்மா. ஓகே, ஒரு நிமிஷம். இது தம்ப்நெயில்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிக்மாவில் நம்ம சும்மா தம்ப்நெயில் செட் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கவர் இமேஜ்யா. ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் ஏஐ ரீப்ளேஸ்மெண்ட் காம்போனன்ட்ஸ்.
ஓ! ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம். ஸோ கலர்ஸ் யூஸ்ட். ஓகே. யூஸ்டு கலர்ஸ்ன்னு மட்டும் குடுத்துருக்கு. நேமிங் பெட்டரா இல்ல மேபி. ஓ! யூஸ்டு 7 டைம்ஸ், 11 டைம்ஸ், 27 டைம்ஸ். ஓகே. ஸோ பேசிக்கா என்னென்னவெல்லாம் கலர்ஸ் இருக்கோ அதெல்லாம் காட்டியிருக்கு. ஸோ டைப்போகிராஃபி. ஓகே. ரொபோட்டோ, செரிஃப், ரோகோவர் 3 ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லுது. ஷேடோஸ் என்னென்னவெல்லாம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் ஒரு லேயராக க்ரியேட் பண்ணி இருக்கா அப்படின்னு பார்க்குறேன் நான். ஏன்னா இதை நான் என்னால் ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. இது காம்பனண்ட்டா இல்லை ஃப்ரேமா? பிகாஸ் ஏன்னா இது ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர். மேலே ஏதோ ஒரு டைமண்ட் ஷேப் இருக்குது. அது என்னென்னு தெரியல எனக்கு. ஐக்கன்ஸ். ஓகே. என்னென்ன ஐக்கன்ஸ் இருக்குது, என்னென்ன சைஸில் இருக்குது. வா, இது நைஸ். இதெல்லாம் நான் எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்னு போய் செக் பண்ணணும். ஆக்சுவலாக ஐ திங்க் நான் இதோட டிசைன் சிஸ்டமை செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இது இவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. 6000 சிஸ்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. பட் எனக்கு இது பிடிச்சிருக்குங்க. ஏன்னா அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. மேபி ஃபிக்மாவில் இது ஏதாச்சும் ஒரு ப்ளகின் வச்சு பண்ணுறாங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நான் ப்ளகின்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பட் நீங்கள் சொல்லுங்கள் ஏதாச்சும் இருக்கா இது ரிலேட்டடானு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓ, இன்புட் ஃபீல்ட்ஸ், செக் பாக்ஸ், ஸ்விட்ச், டோஸ்ட், பாப்அப்ஸ். ஓ, பட் இது ஒரே நிமிஷம். இது என்ன ஃபைலுங்கிறத பொறுத்து தான் இது அத்தனையுமே மாறும். கரெக்டாக ஒரே நிமிஷம் பேக் டு ஃபைல் போகிறேன். நான் மோஸ்ட் ப்ராபப்ளி ஏன்னா ஃபஸ்ட் செக் பண்ணும்போது தெரியாமல் நான் ஏஐ டிசைன் சிஸ்டமே செலக்ட் பண்ணிட்டேன் இந்த சாம்பிள் ஃபைலை. இதில் இருக்கிறது எல்லாமே அங்கே க்ரியேட் பண்ணியிருக்கா, அதனால இவ்வளோ டைம் ஆச்சான்னு மட்டும் பார்த்துக்கலாம். இதில் மல்டிபிள் பேஜஸ்லாம் கிடையாது. ஒரே ஒரு பேஜ் இருக்குது. ஏஐ டிசைன் சிஸ்டம் சாம்பிள் ஃபைல்னு இருக்குது. ஒரே நிமிஷம். ஏன்னா அத்தனை ஐக்கான்ஸ் இருக்குது. அவ்வளோ 6000 லேயர்ஸ்க்கு மேலே இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து தான் எடுத்துருக்கணும். பாப்பப் மட்டும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற பாப்பப் இருக்கா. மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் வித் சேம் டேலண்ட் மியூசிக். நைஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு டிராஃப்ட். டைம் ஆச்சு இல்லைன்னு சொல்ல, பட் அதுக்கு தகுந்த வேலை பண்ணியிருக்கான்னு மட்டும் பார்க்கணும்ல. சும்மா செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாப்பப்பில் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்டாக அதுதாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ இப்போ இன்னுமே கிளாரிட்டி வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன், ஒரு ஏஐ டிசைன் சிஸ்டம் ஜென்ரேட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு பை டிஃபால்ட்டாக என்ன பண்ணிட்டேன், இந்த சாம்பிள் ஆல்ரெடி இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். அதனால இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. டைம் ஆனதும் இல்லாமல் பட் பெட்டரான ரிசல்ட்ஸும் கொடுத்துருக்கு. இது பேசிக் செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு சீக்கிரமாக வந்துருமானு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கடைசியாக செக் பண்ணலாம். எனக்கு இது வீடியோ லென்த்தாக போகும்னு தெரியும். பட் எனக்கு மோட்டிவ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஐ எம் ப்ரிட்டி மச் ஹாப்பி அபவுட் இட். ஸோ ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் எக்ஸைட் ஆனது சடனாக அப்படின்னா, ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஒரு ஃபைலை மட்டும் நீங்கள் கொடுத்து ஒரு ஏஐ இதை பண்ணுது அப்படின்னா தட் இஸ் குட். ஸோ எல்லா இடத்துலையும் பவர் பை மோட்டிவ் அப்படின்னு சொல்லுது. பட் இட்ஸ் ஓகே. ஏன்னா ஏஐனால மிஸ்டேக்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அதை இன்ஃபார்ம் பண்ணுறது ஓகே. பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ஏதாச்சும் இடத்துல எரர் இருக்கான்னு பார்ப்போம். இது டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன், டேப்ஸ். ஓகே. ஏன்னா இந்த மாதிரியான வெரி பிளண்டர் மிஸ்டேக்ஸே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏஐனால. ஸோ இது எல்லாமே பாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாப்பா. நான் இது ஒன்று தான் செக் பண்ணேன். பட் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட்டை ஃபிக்மாலேருந்து இம்போர்ட் பண்ணுறேன்னு வைங்க. இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அதை இம்போர்ட் பண்ணி அதுக்கு டிசைன் சிஸ்டம் என்னால் ஜென்ரேட் பண்ண முடியுது ஃப்ரீயானா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தப்பே கிடையாது. மறுபடியும் அதை ஃபிக்மாவில் போடணுன்னாலும் பண்ணிக்கலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ அதை என்னென்னு பார்ப்போம். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது என்னென்னு பார்க்கலாம். ஸோ வெர்ஷன் இஸ் டு எக்ஸ்போர்ட் டு ஃப்ரேமர் சேவ் அ ஸ்கெட்ச். ஓகே. நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்கெட்ச் ஃபைலில் சேவ் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் இப்போ யார் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. பட் ஸ்கெட்சுங்கிறது நமக்கு இந்த இடத்துல காமன் பாயிண்ட்டு. ஸ்கெட்ச் ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்கெட்ச் ஃபைலில் ஃபிக்மாக்குள்ளே இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் தட் ஷுட் பி ஃபைன். இந்த செகண்ட் வே தான். பட் என்னென்னா இப்போ ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது. அதுக்கு டிசைன் சிஸ்டம் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணணும்னா சூப்பர். நான் இதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ போட்டிருந்தாவே போதும் போல். ஓகே, என்ன பார்க்குறேன். பட் ஏன்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் இட் ஷுட் பி ஃபைன். இது வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய மோட்டோ. ஸோ இதை வேணால் க்ராப் பண்ணி தனியாக போட பார்க்குறேன். ஏன்னா ஐ ஃபீல் திஸ் இஸ் கோயிங் டு பி இன் யூஸ்ஃபுல். அந்த ரெண்டுலேயும் ஜஸ்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ் அண்ட் லேர்னிங். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ பேசிக் ஃபைலில் ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் சில ஏஐஸ் எல்லாம் இருக்குல்ல. அதை மெயினாக ஏஐ பற்றி தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். நார்மலாக இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி டிசைனராக இருக்கீங்க, என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அதனால் அதை விட்டுட்டு இதில் என்னென்ன இருக்கும் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். என்னது ப்ளக்கினோட தான் அன்ஸ்பிளாஷ் மாறும் மேபி. ப்ளக்கினோட லோகோ எக்ஸ்டென்ஷன் இட் சீம்ஸ். பட்
என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிச்சு. குட் ஜாப். ஸோ ஓகே, பீட்டாவில் இருக்குது ஏஐ ரீடுப்ளிகேஷன். அது என்னன்னு தெரியல எனக்கு. லெட்ஸ் ட்ரை. டூப்ளிகேட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் இந்த பட்டனை ஓ ஓ ஓ ஓ நைஸ், ரியலிங்க. ஓகே, பட் இது ரொம்ப சின்ன எலமெண்ட்டாக இருந்துச்சு. ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக ஃபிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. நான் இதை அப்பப்போ யூஸ் பண்ணுவேன், சும்மா ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு டேபிள்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, இப்போ பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாங்க நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆவேன். ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்கு அவ்வளோக்கா எக்ஸைட் ஆகலை, டு பி ஃப்ராங்க். ஒர்க் ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்கிறேன். பேஸ்ட் ஹியர். ஹலோ, பேஸ்ட் ஆயிடுச்சா? ஒர்க் ஆகலை. மேபி ஃபிக்மாவுக்கு மட்டுமே பண்ணியிருப்பாங்களான்னு தெரியலையே. பட் கிட்டத்தட்ட சேம் தான். ஏதாச்சும் ஒரு காம்பனண்ட் வேணுமே. ஒரே நிமிஷம் இருங்க, இது ஒர்க் ஆகலை. நான் என்னென்னா ஃபிக் காம்பனன்ட்ஸ்லேருந்து ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வந்து ப்ளே பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ஓகே, ஸோ இந்த காம்பனண்ட்டு ஒரு நிமிஷம், இது இன்னும் பெட்டர். ஸோ இந்த ஏஐ டூப்ளிகேஷனோட வேலை என்ன அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. பட் அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓ, மொத்தம் 500 டைம் தானா? மொத்தமாகவே 500 டைம்ஸ் தான் நான் ட்ரை பண்ண முடியும் போல். பட் இதோட கான்செப்ட் என்ன? எனக்கு இவ்வளோ டைம் நான் டூப்ளிகேட் பண்ணுறதுனால இது என்ன இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா கண்ட்ரோல் டி ஆர் கமாண்ட் டி அமுத்தியே நான் அதை டூப்ளிகேட் பண்ணிடுவேன். ஸோ ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறது தான். அதுக்கான ஆல்ட்ரேஷன்ஸ் நடக்குதா? ஏன்னா இதில் ஏஐயோட வேலை என்ன, அதை என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அதுக்கு நான் ஒரு பாயிண்ட்டை வேஸ்ட் பண்ணுறேன்ல. நீ எனக்கு அது ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துட்டேன், ஜஸ்ட் அதுக்கு நான் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணியோ இதே மாதிரி நான் டூப்ளிகேட் பண்ணிட்டு போயிடுவேன். இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வாட்டப்பிடி சேஞ்சஸ் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ இதுக்குன்னு தனியாக இமேஜஸ் போட்டிருக்கு, வேல்யூஸ் மாதிரி இருக்குது, டேட்ஸ் மாதிரி இருக்குது. செம்மல்ல. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைஸ். எனக்கு தெரியல, பட் ஐ எம் ப்ரிட்டி இம்ப்ரெஸ்ட். லிட்டரலாக எத்தனை இமேஜஸ் மாறி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல டேட்ஸ் மாறி இருக்குது, நேம் மாறி இருக்குது. ஸோ இந்த டூப்ளிகேஷனில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சேம் கார்ட்ஸ் இப்போ ஒரு ப்ரொஃபைல் ஒரு 100 பேருக்கு க்ரியேட் பண்ணணும்னு வைங்க. நான் கமாண்ட் அமுத்தணும்னா எக்ஸாக்டாக இதே தான் டூப்ளிகேட் ஆகிருக்கும். நல்ல வேலை இதை நான் பண்ணிட்டேங்க. ஸோ ஒரு நிமிஷம், கண்ட்ரோல் இஸ் தட், போய்ட்டு மொத்த ஃப்ரேமே செலக்ட் பண்ணிவிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். ஸோ இதோட எக்ஸாக்ட் ரிப்ளிகா. பட் அடுத்தது நான் க்ரியேட் பண்ண அத்தனையுமே ஸோ டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் இருக்குது. வாட் பட்டி. ஸோ இந்த இடத்துல தாங்க ஏஐ யூஸ் ஆகும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏஐ டூலாக யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல ஒரு உண்மையாலுமே இது ஒரு பெஸ்ட் டூல். எனக்கு தெரியல இந்த இமேஜஸ் எல்லாம் காப்பிரைட் ஃப்ரீயானு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, பெஸ்ட் கேஸ் சினாரியோ நான் பார்த்த வரைக்கும் ஏஐயில் இது சூப்பர். நான் கண்டிப்பாக மோட்டிஃப்க்கு ரிட்டன் மெயில் போட போகிறேன், ஐம் ஹாப்பி அபவுட் த ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா ஜென்யூனாக சொல்கிறேன், நான் இப்போது டூப்ளிகேஷன்ஸ் நிறையா நடக்கும். என்னென்னா ஒரு டேபிள் ஃபில் பண்ணுறேன், மல்டிபிள் எலமெண்ட்ஸ் ஃபில் பண்ணும்போது அங்கே டேட்டா ஃபில் பண்ணுறதுங்கிறது ஒரு மேனுவல் டாஸ்க்கு. ஆஸ் அ டிசைனராக அது எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் வைங்களேன். என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளுங்க. நான் இதை செப்பரேட் வீடியோ தான் போட போகிறேன் ஃபார் ஷூர், ஏன்னா ரொம்ப லாங்காக வரும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பட் என்னென்னா, நான் ஒரு டிசைன் பண்ணுறேன், சேம் எலமெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணும்போது அதுக்கு நான் திரும்ப டேட்டா என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க். அதில் இமேஜஸ் ஃபில் பண்ணணும். காம்ப்ளெக்ஸ்ங்கிறத டைம் டேக்கிங் ப்ராசஸ்ங்க. இதில் எல்லாம் டிசைனர்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட அதை சொல்யூஷனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதை ஆட்டோமேட்டிக்காக ஏஐ ஜென்ரேட் பண்ணிட்டு போயிடும். நான் கூட ஏன்டா நான் ஃபஸ்ட்டே கேட்டேன்ல, கண்ட்ரோல் டி எம்டி பண்ணுறக்கும் கமாண்ட் எம்டி பண்ணுறக்கும் ஏஐ ஜென்ரேட்டிவ்க்கும் என்ன டைம்? ஏன்னா ஆல்ரெடி நீ என்கிட்ட ஒரு 2 பாயிண்ட்ஸ் எடுத்துகிறேன், என்ன யூஸ் அப்படின்னு கேட்டேன்னா, பெஸ்ட்டு திங்கு சூப்பராக இருந்துச்சு, ஐ எம் ஹாப்பி. ஸோ அடுத்து ஏஐ பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ ஏஐ ஆட்டோ லேவல்ஸ். ஓகே, ஸோ சப்போஸ் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன், பட் இது எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேர்
கண்டிப்பா ஏஐ எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுறேன்னு வைங்களேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ஏஐ பில்ட்ஸ் டெம்பரரி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஏஐ ஆட்ஸ் ஆட்டோ லேஅவுட் as well. ஸோ டிசைன் கன்சிஸ்டன்சி மேக்கர் என்னால் இன்னும் பாயிண்ட்ஸ் இருக்குது செக் பண்ணி பார்க்க முடியும். ஏஐ ஜென்ரேட்டட் யூஐ, ஏஐ மேஜிக் பாக்ஸ் சூப்பருங்க. பூந்து விளையாடிடுவோம். ஏஐ பில்ட்ஸ் டெம்பரரி ஸ்ட்ரக்சர். எதை வச்சு ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணும் எனக்கு தெரியல. டெம்பரரி ஸ்ட்ரக்சர் ஒன்லி சப்போர்ட்டட் ஃபார் மொபைல் இன்டர்ஃபேஸ். ப்ளீஸ் ரீட்ரை த சைஸ் ஆஃப் மொபைல். ஓகே, ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுவோம். ஃபோன் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ். டேட்டா எதுவும் இல்லை, ஸோ சும்மா போடுறேன். ஸோ ஓகே, அதுதான் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி தரோம்ல. ஸோ இதை டெலீட் பண்ணிடுவோம். 500க்கு யூஸ் பண்ணுவோம், பார்த்துக்கலாம். ஓகே, முடிஞ்சா புரியல என்ன பண்ணும் இது. ஸ்ட்ரக்சர் என்னால் புரிஞ்சுக்க முடியலையே. ஏஐ பில்ட்ஸ் டெம்பரரி ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக எனக்கு புரியல, டு பி ஃப்ராங்க். சும்மா 2-3 எலமெண்ட்டை வச்சு பார்ப்போம் ஏதாச்சும் நடக்குதான்னு. ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுவானுங்க. டன். ஆக்சுவலாக எனக்கு டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். அதுக்கடுத்து ஏஐ ஆட்டோ லேஅவுட். ஓகே, ஸோ அதுவும் என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். டிசைன் சிஸ்டம் கிரியேட்டர் செக் பண்ணி பார்த்துட்டோம். ஏஐ ரீடுப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போதைக்கு இந்த 2 மட்டும் இந்த வீடியோவில் வைக்கிறேன். ஸோ அடுத்தது ஆக்சுவலாக இதை ஒரு சின்னதாக ஒரு சீரீஸ் மாதிரியே பண்ணலான்னு நினைக்கிறேங்க. எதுவும் பெய்டெல்லாம் இல்லை, அவங்க ஜஸ்ட் ஒரு மெயில் அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் இதை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க, நீங்களும் போடுறா போடுங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. பேயெல்லாம் பண்ணல. பட் என்னுடைய ஓப்பனிங் இனிஷியல் இம்ப்ரெஷனுக்கும் இப்போ இருக்கிற தாட் ப்ராசஸ்க்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மோட்டிஃபை மட்டும் தனியாக கட் பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோ வரும். இது மோட்டிஃபில் சீரீஸாக போடலான்னு இருக்கேன். ஃபஸ்ட் ஒன் வந்து ஏஐ ரீடுப்ளிகேஷன் அண்ட் டிசைன் சிஸ்டம் மேக்கர் ஆர் கிரியேட்டர். அதுக்கடுத்தது மெயின்டெனர், கன்சிஸ்டன்சி செக்கர். இந்த 2 என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏஐ ஜென்ரேட்டட் யூஐஸ் என்னென்னு பார்ப்போம். ஏஐ மேஜிக் பாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஒரு காம்பினேஷன்ஸாக பார்க்கலாம். இந்த வீடியோ எவ்வளோ லென்த்தாக போகும்னு தெரியல. ஸோ செப்பரேட்டாக போடுறேன். ஸோ டாட்டா பை பை, see you in next video. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. பை பை அண்ட் ஹேவ் அ நைஸ் டே. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் இன்னும் ஒரு 4 ஏஐ ஃபீச்சர்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக அதையும் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் இது தனி சீரியஸாகவே க்ரியேட் பண்ணி ஒரு ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு மெயிலும் அனுப்பிச்சிட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எக்ஸைட்மெண்ட்னு வைங்களேன், அவ்வளோதான். க்யூரியஸாக இருக்க வேண்டியது டிசைனரோட வேலை. ஓகே, டாட்டா பை பை, see you in next video, take care.